ஆனா ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். சொல்லுப்பா. உங்களோட தோரணைக்கும் உங்களோட அழகுக்கும் நீங்க ஒரு புல்லட்ல வந்தா நல்லா இருக்குமேனா? ஏன்னா அடிக்கிறீங்க? இத்தனை நாளா கூடயா இருக்கீங்களா வாப்படம்? அவன் நேத்து வந்தவன் எப்படி கரெக்டா சொல்றான் என்னை பத்தி. இதுக்கு தான் படிச்சவன் வேணுங்கிறது. ஆமாண்ணா, நம்ம கிட்டே ஒரு புல்லட் இருக்கு, பேசாம அதை நீங்க வாங்கிக்கீங்கண்ணா. நம்ம கிட்ட இருக்குதா? ஆமாங்க, ரஜினி ஓட்டின புல்லட்டுங்கண்ணா. தலைவர் ஓட்டின புல்லட்? ஆமாங்க. நட போய் பாத்துரு. வாங்க வாங்க போலாம். ஏய், அந்த ஆளை ஏமாத்தி எப்படியா இந்த வண்டியை அந்த ஆள் தலையில கட்டிடணும். ஓகே? இந்த வண்டி தான். ஆமா, இந்த வண்டி தான். ஆல்ரெடி ஓனர் நம்மள வெறி கொண்டு தேடிட்டு இருக்கிறானே. தெரியும்டா, இது திருட்டு வண்டிங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த ஆளுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சாருன்னா கொன்னே போடுவானா. அதுக்கு தான் வந்த வழிக்கு 10,000 10,000 வித்துருவோம். ஓகே? சரி, அந்த வரோம். ரெடியாரு. வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. இதான வண்டி, தம்பியோட தானுங்க வண்டி. அப்படியா? என்னோட தானுங்க. வீட்டுல கொஞ்சம் ரேஷன் ப்ராப்ளங்களா, அதனால வண்டி விற்கிறேன். ஓ சரி 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 சரி. இதானா ரஜினி ஓட்டின வண்டி. மன்னன் படத்துல ஓட்டினார் இல்லைங்க? மன்னன் படத்துல பிரகாஷ் ராஜ் போட்டு அடிப்பாருல கிளைமேக்ஸ். பிரகாஷ் ராஜ் மன்னன் படத்துல இருக்காருங்க. அப்படியா? வண்டி பாருங்க, நல்லா இருக்கா? அருமையா இருக்குதாப்பா. நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு நம்மளுக்கு. உங்களுக்குனே இந்த மாதிரி இருக்குதுங்க வண்டி. வண்டி வேலையா எவ்வளவுப்பா? அண்ணா, உங்களுக்கு போய் வேலை சொல்லணும்ண்ணா. வெறும் 10 லட்சமா? ஆனா இதுக்கு என்ன 2 பேர் பேன் முழிச்சிட்டு இருக்கிறீங்க? கொடை வண்டி வீட்டுல நிறுத்துங்க, வெடியால் பணம் கொடுத்துடுறேன் நானு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. வாப்படா, வண்டி நல்லா கழுவி ஷாம்பு போட்டு தொடச்சு உள்ள வீட்டுல நிறுத்துறேன்.